13 ஆண்டுகள் கழித்து 1989 கலைஞர் முதல்வராகிறார். 13 ஆண்டுகள் கழித்து முதல்வராகிறார். ஆனால் 2 வருடத்தில் ஆட்சி கலைக்கப்படுகிறது. 2 முறை திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. பல பேர் நெருக்கடி நிலை காலகட்டத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். கொலைப்பழி விழுகிறது, ஊழல் பழி விழுகிறது, பல்வேறு விதமான விமர்சனங்கள். சர்க்காரியா கமிஷன்ல கலைஞர் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லி எழுதுவார்கள். சர்க்காரியா கமிஷன் அறிக்கை படிச்சீங்களான்னு கேட்டால் யாருக்குமே படிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய பழிகள், விமர்சனங்கள், நிறைய நெருக்கடிகள் இப்படியெல்லாம் இருந்தது. தொடர்ச்சியாக திமுக என்பது கலைஞருடைய காலகட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமான சவால்களை சந்தித்த, நெருக்கடிகளை சந்தித்த, நெருப்பாட்டிலே நீந்திய ஒரு தலைவராக கலைஞர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கலைஞருடைய தலைமையிலே திமுக இருந்த பொழுது தொடர்ச்சியாக வெற்றிகளையும் தோல்விகளையும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் வெற்றிகளை விட அதிகமாக தோல்விகளை சந்திக்கக்கூடிய, ஒரு சவால்களை, நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய இயக்கமாக திமுக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு தோல்வி என்பதே திமுகவுக்கு இல்லை. தொடர்ச்சியாகவே வெற்றிகள். 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று சொல்லி எல்லா தேர்தல்களிலுமே தொடர்ச்சியான வெற்றியை பெறக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறப்ப நான் தொலைக்காட்சி வார்த்தையில் பேசுவோம். இது ஒரு இன்டாக்ட் அலையன்ஸ், ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அப்படின்வோம். உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுடைய அதிபர், கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் ஸ்டாலின், அவர் இறந்த நேரத்திலே தான் நம்முடைய முதலமைச்சர் பிறந்தார். கலைஞர் அதனுடைய நினைவாக அவருக்கு ஸ்டாலின் என்ற பெயர் வைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே ஸ்டாலின் என்பது அவருடைய இயற்பெயர் கிடையாது. அவருடைய பெயர் ஜோசப் வெஸ்வானாவிச் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய பெயர் தான் அவருடைய பெயர். ஸ்டாலின்கிற பெயர் அவர் தனக்குத்தானே வைத்துக் கொண்டார். ஸ்டாலின் அப்படின்னா ரஷ்ய மொழியில் என்ன அர்த்தம்னா ஸ்டீல், எஃகு, இரும்பு என்று அர்த்தம். எப்படி அன்றைக்கு ரஷ்யாவில் இருந்த அந்த ஸ்டாலின், ஒரு இரும்பு மனிதராக இருந்த ஸ்டாலின் ரஷ்யாவை ஒரு இரும்பு நகரமாக, இரும்பு நாடாக மாற்றினாரோ, அதுபோல தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, கட்சியை கட்டமைத்து நிர்வகிப்பதாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ச்சியாக ஒரு இரும்பு மனிதராக அதை காப்பாற்றி வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வருகிறார்.